Hi, hello friends, welcome to siva360. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட்ஸ் இருக்கலாம். எங்கள் வீட்டில் ரூமில் நான் வந்து இன்வெர்ட்டர் வைக்கலாமா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கான டவுட்ஸ் தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் அடங்கியிருக்கு. அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புரியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே இன்வெர்ட்டர் பேட்ஸ் வந்து இப்போ எல்லாருக்கும் அத்தியாவசியமாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி அத்தியாவசியமான இன்வெர்ட்டர் வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம எங்கே வச்சுருக்கோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அது குறிப்பிட்ட கைட்லைன்ஸ் இருக்குது. அது யாருக்குமே வந்து பெரும்பாலும் தெரியறதில்ல. அதனால் வந்து நம்ம எங்கே இடம் கிடைக்குதோ வீட்டுக்குள்ளே எங்கே வேணால் நம்ம வந்து வச்சிடறோம். ஸோ கிச்சனில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா வச்சிடறோம். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான விஷயன்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் தூங்கக்கூடிய பெட்ரூமில் கூட நம்ம வைக்கிறோம். ஸோ இது வைக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து ரூல்ஸ். என்ன காரணம் அப்படின்றது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எதனால் அதை வைக்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் சல்ஃபரிக் ஆசிட், ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டில் வாட்டர் நம்ம ஊற்றுறோம் இல்லையா. ஸோ அது டிஸ்டில் வாட்டர், ஸோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து அதில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த வாட்டர் வந்து என்ன போகும், சார்ஜிங் ஆகுது. ரெண்டு பிளேட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் வந்து நம்ம பண்ணுறோம். இன்வெர்ட்டர் வச்சு நம்ம சார்ஜிங் பண்ணுறோம் அப்படின்றப்ப ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டரி மாலிக்யூல்ஸ் வந்து உடஞ்ச ஒரு ஹைட்ரஜன் வாயு வந்து நமக்கு மேலே வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து முட்டை விடுற மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வாட்டர் இருக்கிறதுனால அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதில் வந்து அதில் வினை புரிஞ்சு ஹைட்ரஜன் வந்து நமக்கு உருவாகும். அப்படி ஹைட்ரஜன் உருவாக்கி நமக்கு ரூமுக்குள்ளே வந்து டெம்பரேச்சர் மூடியே வச்சுருக்கோம், அப்படி ஏசிலாம் போட்டிருக்கோன்றப்போ அந்த ஹைட்ரஜன் வந்து ரூமுக்குள்ளே வந்து ஒரு ரொட்டேஷன் ஆகும். ஸோ அந்த ஹைட்ரஜன்ன்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு வாயு. அதில் வந்து தீ விபத்து ஏற்படுதுன்னா ரொம்ப ஒரு பிளாஸ்ட் ஆகிற அளவுக்கு ஒரு தீ விபத்து ஏற்படும். அதில் தான் பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் எல்லாம் வெடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். ஸோ அதில் ஹைட்ரஜன் உருவாகிட்டு அது வெளியில் போகிறதுக்கு வழி இல்லாமல் அந்த மூடி வந்து ரொம்ப டைட்டில், அதாவது சில ஆட்டோமொபைல் பேட்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மூடி வந்து டைட்டாக மூடி இருக்கும். ஸோ அந்த சின்ன ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் வந்து அடைச்சிக்கிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெடிக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான், அந்த ஹைட்ரஜன் உருவாகிறதுக்கு காரணம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரூமை விட்டு வெளியில் இல்லை வீட்டை விட்டு முடிஞ்ச அளவுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உங்கள் படிக்கட்டு கீழே இல்லை வெளியில் வந்து போர்ட்டிக்கோ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு காத்தோட்டமான பகுதியில் வந்து நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது பெரும்பாலும் இப்போ வர பேட்டரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு மாதிரி தான் டிசைன் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஃபியூச்சரில் ஒரு 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பேட்டரி ஃபால்ட் ஆகுது இல்லை இன்வெர்ட்டரே ப்ராப்ளம் ஆகி ஹை சார்ஜிங் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அந்த ஹைட்ரஜன் வந்து உருவாகும். எல்லா பேட்டரிலையுமே அந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு குறைஞ்ச அளவில் உருவாகும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொதிக்கிற மாதிரி உங்களுக்கு பேட்டரி தெரியும் இல்லையா. அதுக்கு காரணம் வந்து அந்த ஹைட்ரஜன் உருவாகிறதுக்கு காரணம் தான். அது வந்து ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வெடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதுக்கு அதிகம் உண்டு. ஒரு தீ விபத்து, ஒரு நெருப்பு அதில் போய் நீங்கள் காமிச்சிங்கன்னா டம்முன்னு வந்து பேட்டரி வெடிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரூமை விட்டு வெளியில் வைக்கிறது ரொம்ப சிறந்தது. நீங்கள் ரூமுக்குள்ளே வைக்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான விளக்கம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.